காலையிலேருந்து லாங் வீடியோவுக்கு ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தினதுனால நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ அங்கங்கே 2 கிளிப்பிங் மட்டும்தான் எடுத்தேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வெள்ளை பூசணிக்காய் அல்வா பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் தெரியாதனமாக அந்த முடிவை நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, வெள்ளை பூசணிக்காய் அதிகமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த முடிவை நான் எடுத்தேன். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய் வந்து இங்கே ரொம்ப விலை அதிகம். அதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க விதை அதோடு தான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம். அதுலேயே கொஞ்சம் போயிடும். தோலெல்லாம் சீவணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட் அதிலே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் மோர் குழம்பு அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபேமஸ் வடை வந்து செய்வேன். ஸோ இந்த தடவை அல்வா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேங்க. என்ன நேரத்தில் செய்ய ஆரம்பிச்சேனோ தெரில, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வெந்துச்சுங்க. நான் நினச்சேன் வெள்ளை பூசணிக்காய் தானே சீக்கிரம் வெந்துடும், டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இது ஒரு மோசமான அல்வா. நான் வந்து பட்டு சார்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். பரவாயில்ல, வெள்ளை பூசணிக்காய் அல்வா அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கீங்க. ஆனால் இது வெரி ஈஸி இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் கூட அது ரெடி ஆகலை. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னு.